வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான சுலபமான கிறிஸ்பி ஃப்ரைட் ப்ரான் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப குறைவு தான், இருந்தாலும் சுவை பிரமாதமாக இருக்கும். நிச்சயமாக சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி நல்ல ஒரு ஸ்டார்டராகவும் இருக்கும், மெயின் கோர்ஸுக்கு நல்ல ஒரு அக்கம்ப்ளிமெண்ட்டாகவும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக் டைமில் நல்ல ஒரு ஸ்நாக்காகவும் இருக்கும். இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 5 to 6 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 2 இனுக்களவு கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 50 ml அளவு சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாமே ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு மற்றும் ஒரு 50 ml அளவு தண்ணி சேர்த்து மறுபடியும் எல்லாமே ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க 250 கிராம் அளவு இறாலை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலா நம்ம ப்ரானை நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த பேட்டர் நம்ம ப்ரானை நல்லா கோட் பண்ணிடுச்சு. இப்போது ஒவ்வொரு ப்ரானாக எடுத்து இங்கே சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயில் ட்ராப் பண்ணிப்போம். இப்போது நம்ம ப்ரானை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து 3 to 4 minutes நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ப்ரான் நல்லா மொறுன்னு வர அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போது இதே மாதிரி மீதமுள்ள இறாலையும் பொரிச்சிக்கலாம். எல்லா ப்ரானும் நல்லா மொறுன்னு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான கிறிஸ்பி ஃப்ரைட் ப்ரான் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.